ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான கதையை தாங்க நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வழக்கம் போல் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. உங்களுடைய பிரெயினில் அதை இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுங்க. கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தம்பதி இருக்கிறாங்க. அந்த தம்பதிக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை பருவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. அதற்கு அடுத்தது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த 5 வயசுக்கு மேலே அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது வந்துட்டு இந்த மடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது குழந்தைங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரக்கூடிய அந்த காலத்தில் ஒரு மடத்தில் இவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த குழந்தை என்னால் முடியாது, போக முடியாதுன்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போய் ஒரு வழியாக அந்த குழந்தை வந்துட்டு ஒரு பருவன வயசை வந்துருச்சுங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே குழந்தைக்கு வந்துருச்சு. இப்போ அதனுடைய வேலை என்னன்னா, நல்ல ஒரு வேலை அப்படின்றத ஒன்று தேடணும். அந்த வேலை தேடுறதுக்காக இந்த குழந்தை வேலையை தேடி வந்துட்டு அலைஞ்சு திரியுது. இந்த சமயத்தில் இந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா வந்துட்டு இல்லைங்க, அவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க. அப்போ அந்த கட்டத்தில் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது என்ன பண்ணுதுன்னா, அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா அது, நம்ம வாழ்க்கையில் முதல்ல பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆரம்பித்தோம். அப்புறம் இடையில் இந்த ஸ்கூலு அப்படி இப்படின்னு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்தா வீட்டில் இல்லாமல் போயிட்டாங்களே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை ரொம்ப வந்துட்டு சோகத்தில் போயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு எதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை போல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, வேலைக்கு எங்கேயும் போகாமல் ரோட்டில் வர்றவங்க போகிறவங்கள்ட்ட யாசகம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்படியே காலங்கள் அந்த குழந்தைக்கு போயிடுதுங்க. ஒரு வயது அப்படின்றது வந்துடுது. அதாவது ஒரு 30 வயது இந்த கட்டத்தில் வந்துடுது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும். குழந்தைகள்னு சொல்கிறத விட அந்த மனிதருக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இதுக்கு மேலே வேலைக்கு போய் யார்கிட்டையாவது வந்து வேலை கேட்டாருன்னா யாரும் தரமாட்டாங்க. என்னடா பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகத்துக்குள்ளே இவர் போயிட்டார். அப்போ ஒரு மடத்தை பார்க்குறாரு. தூரமாக ஒரு மடம் வந்துட்டு ஒரு புத்த துறவி மடத்தை வச்சு நடத்திக்கிட்டு வராருங்க. அந்த புத்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே புத்த கோலத்தை, அதாவது புத்த துறவியோட கோலத்தில் வர்றவங்களுக்கு, அதாவது அந்த உடை அணிந்து வர்றவங்களுக்கு இங்கே உணவு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே எழுதி போட்டுறாரு. அவருடைய வந்துட்டு மடத்துக்கு முன்னாடி எழுதி போட்டுறாரு. இதை பார்த்த உடனே அவனுக்கு பசி. ஏன்னா ரொம்ப வருஷமாக பெருசாக சாப்பாடு, நல்ல சாப்பாடு அப்படின்றது சாப்பிடல. இங்கே போய் நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பசியில் என்ன செய்கிறான்னா, இப்போ இவன் வந்துட்டு இதுக்குள்ளே எப்படியாவது போகணும். என்ன செய்யலாம்? பொய் சொல்லி போனால் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம இதே உடையிலேயே போனால் கிழிஞ்ச உடை போட்டிருக்கோம், நம்ம ஒரு யாசகம் கேட்குறவங்க மாதிரி இருக்கும், நம்மளை எப்படி உள்ளே விடுவாங்க? விட மாட்டாங்க. இதுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த புத்த துறவி, அந்த மடத்தோட இன்சார்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போய் நேராக பார்க்கறதுக்காக போகிறாருங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற வந்துட்டு சீடர்கள் யாருமே வந்துட்டு புத்த துறவியை பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஏன்னா இவர் போட்டிருக்கிற உடை அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி உடை இருக்கிறதுனால இந்த மாதிரி உடை இருக்கிறவங்க இங்கே உள்ளே வரக்கூடாது, நீங்கள்லாம் அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, அவர் உங்களெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி இவங்க வந்துட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. இப்போ இவனுக்கு எப்படியாவது இந்த இடத்துல இவங்கள்ட்ட போய் சாப்பிட்றணும், நல்ல சாப்பாடு கிடைக்குது சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது. அப்போ என்ன யோசிக்கிறான்னா, இந்த மக்கள் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த புத்த துறவி அப்படின்றது ரொம்ப நல்ல மனிதர், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்ற வந்துட்டு ஒரு சிந்தனை அந்த மனிதருக்கு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாருனா, அப்போ சரி, இப்போ இந்த யோசனையை நம்ம அந்த புத்த துறவிகிட்ட எப்படியாவது கேட்டுருணும், அதுக்கு அந்த புத்த துறவியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துலையே வந்து வாசல்லே நின்றுட்டான். புத்த துறவியை பார்க்காம போக மாட்டான்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 2 நாள் அப்படின்றது போயிடுதுங்க. ஒரு கட்டத்தில் புத்த துறவி வெளியில் போகிறதுக்காக இவர் வீட்டை விட்டு வெளியில் மடத்தை விட்டு வெளியில் வராரு. மடத்தை விட்டு வெளியில் வந்த உடனே இவன் வந்துட்டு ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே உனக்கு என்னப்பா வேணும், யாருப்பா நீ அப்படின்னு கேட்கக்கூட அந்த சீடர்கள்லாம் வந்து, ஐயோ சாமி, நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், இவர் போகவே மாட்டேன்றார் அப்படின்னு சொல்ல, அப்புறமேட்டு இருங்க நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த யாசகம் வாங்க சாப்பிட்றதுக்காக அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல் நீங்கள் போட்டிருந்தீங்க, பலகையில் எழுதி போட்டிருக்கிறீங்க, இங்கே புத்த துறவியோட உடையில் வர்றவங்களுக்கு நாங்கள் உணவு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறதோ பார்த்திங்கன்னா இந்த கிழிஞ்ச துணி அப்படின்றது தான் இருக்குது. நான் எப்படி வந்துட்டு இந்த உடையில் நான் உள்ளே வர்றது? உள்ளே விட மாட்டீங்க. அதனால் உங்ககிட்ட ஏதாவது பழைய துணிமணி இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க, நான் அதை போட்டுக்கிட்டு உள்ளே வரேன் அப்படின்னு வந்து சொல்ல, இதை கேட்ட வந்துட்டு துறவிக்கு என்ன இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பாக இருந்தாலும்
சரி அவனுடைய பசிக்காக அவன் இவ்வளோ பண்ணுறான், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தத்துறவி என்ன பண்ணுறாருனா அவனுக்கு அந்த உடையை வந்துட்டு கொடுக்க சொல்லிடுறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த உடையை போட்டுக்கிறான். அப்போ வந்துட்டு அந்த புத்தத்துறவி சொல்கிறாரு, இது கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடை இது. இதை நீ தூக்கிலாம் போட தேவையில்ல, இதெல்லாம் நீ வந்துட்டு எந்த சுத்தமும் படுத்த தேவையில்ல. இந்த உடை நீ எங்கே போய் விழுந்து எந்திரிச்சாலும் அது சுத்தமாக தான் இருக்கும். இதில் எந்த வித வந்துட்டு துர்நாற்றமும் வீசாது, நறுமணமாக தான் உன்னை வச்சுக்கும். நீ யாருக்கிட்டையும் இதை கொடுக்க தேவையில்ல, துவைக்கிறதுக்காக நீ கொடுக்கவே தேவையில்லை அப்படின்றத வந்துட்டு அந்த புத்தத்துறவி சொல்கிறாரு. இவனுக்கு ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான்னா அந்த உடையை அந்த இடத்துலேயே வந்துட்டு போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா இந்த கிழிந்த உடைகளை என்ன பண்ணுறான்னா தூக்கி வந்துட்டு தூரம் போட்டு வந்துடுறான். அங்கே இருக்கிற குப்பை தொட்டி பக்கமே தூரம் போட்டு வந்துடுறான். இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது இல்லைங்களா சாப்பிட்றதுக்காக. அதனால் இவன் என்ன செய்கிறான்னா வீட்டில் போய் அதாவது எங்கேயாவது ரோடு இந்த மாதிரி இடங்களில் போய் படுத்துக்கிறது. அந்த படுக்கிற இடத்துலேருந்து யோசிக்கிறான், ஒருவேளை இந்த புத்தத்துறவி இப்படி சொன்னார், அவர் சொன்னது பொய்யா இருந்ததுன்னா அதுக்காக வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை மூந்து பார்க்குறான். நாத்தம் எதுவும் அடிக்கல, வாசனையாக நறுமணமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவன் என்ன யோசிக்கிறான்னா காலையில் எழுந்திரிச்சு ஒருவேளை இந்த துணி கிழிஞ்சிருச்சுன்னா, யாராவது கிழிச்சிட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு யோசனை. அப்போ வந்துட்டு இவனுக்கு என்ன வருதுன்னா, எதுக்கும் நம்முடைய உடையை நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா அந்த குப்பை தொட்டியில் மறுபடியும் போய் அவனுடைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துக்கிறான். எடுத்து அதை வந்துட்டு கையில் வச்சுக்கிறான். இப்போ என்னென்னா இவனுக்கு வீடு எதுவுமே கிடையாது. எங்கேயாவது வச்சா ஏதாவது வந்துட்டு இழுத்துட்டு போயிடும், இல்லை ஏதாவது யாராவது தூக்கி போட்டுருவாங்க, இல்லை எரிச்சு விட்ருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் இவன் என்ன செய்கிறான்னா இதை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு உடை போட்டுக்கிட்டு கையில் ஒரு கிழிஞ்ச துணியை, அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்கிற துணியை வந்துட்டு உபயோகப்படுத்திகிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நினைப்பாங்க? ஒரு நாள் வந்துட்டு அதை பார்க்கக்குள்ள ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கேயோ தூக்கி போகிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யோசித்தாங்க. 2வது நாள் பார்க்கக்குள்ள இவர் ஏன் இதை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு யோசிச்சாங்க. 3ஆவது நாள் பார்க்கக்குள்ள இவர் பேரே வந்துட்டு கிழிந்த துணிக்காரரு அப்படின்னு வச்சுட்டாங்க. கிழிஞ்ச துணிக்காரர் அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. அதனால் இவருக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்போ இந்த துணியை மறைச்சி வைக்கணும். இவர் என்ன செய்கிறாருன்னா இந்த சாப்பிட்ற நேரமும் வந்துருச்சு. அதாவது உணவுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்போ வந்துட்டு அங்கே போகிறாரு. அப்போ அங்கே போகிற இடத்துல கூட இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த துணியை வந்துட்டு நல்லா அவருடைய வந்து துறவி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த துணி கூட சுற்றி அதையும் இதையும் உள்ளே வச்சு உடம்பு கூட வந்து கட்டிக்கிட்டார். கட்டினவுடனே இவரால் வந்து சாப்பிட முடியல. இவருக்கு துணி கீழே விழுந்துருமோ, இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்து அதை வந்துட்டு அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால இவரால் வந்துட்டு சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு வழியாக அந்த மடத்துலேருந்து இவர் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்த உடனே இதெல்லாம் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த புத்தத்துறவி என்ன பண்ணுறாருனா இவனை வந்துட்டு வெளியில் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. நான் சொன்ன வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த துணி எந்த காலத்துலேயும் கிழியாது, எந்த காலத்துலேயும் அழுக்காகாது. அது வரைக்கும் தயவு செய்து நீ வச்சிருக்கிற துணியை தூக்கி போட்டுரு. இந்த துணியை கையில் வச்சுட்டு இருக்காத. இந்த துணி கிழியவும் கிழியாது. இது கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட துணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் சரி சாமி நான் அந்தாண்ட போய் தூக்கி போட்டுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் என்ன செய்கிறான்னா அதே துணியை கையில் வச்சுக்கிட்டே தாங்க சுற்றுறான். இப்படியே காலங்கள் போகுது, நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது, இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யாசகம் கேட்டு வந்தவர் இறக்கும் தருவாய்க்கு போயிட்டாருங்க. இறக்கும் தருவாய்க்கு போனதுக்கப்புறம் இவரை பார்க்கறதுக்காக இந்த புத்தத்துறவி அங்கே வராரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, பாவம் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரக்குள்ள அப்போ புத்தத்துறவி கவனிக்கிறாரு. அந்தனுடைய கிழிந்த துணியை தலைமாட்டுக்கு அடியில் வச்சுட்டு இருக்கிறான் இவன் இன்னும் அப்படின்றத வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனே புத்தத்துறவி கடைசி வரைக்கும் நான் சொன்னதை நீ நம்பவே இல்லையா அப்படின்றத வந்துட்டு கேட்குறாருங்க. அப்புறமேட்டுக்கு தான் இந்த படுத்திருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்துட்டு அதாவது இந்த யாசகம் கேட்டு இந்த துணியை வாங்கி கட்டினவருக்கு அப்போ தான் ஒரு எண்ணம் வருது. இது வரைக்கும் நான் வந்துட்டு எப்போயோ இந்த துணியை வாங்கினேன், இப்போ வரைக்கும் அந்த துணி கிழியாமல் இருக்குது அப்படின்னா அப்போ இவர் சொன்னது தானே உண்மை. இப்போ வரைக்கும் வந்துட்டு அதில் நாற்றம் அடிக்காமல் இருக்குது அப்படின்னா இவர் சொன்னது தானே உண்மை. அதை நம்ம கேட்கலையே. இத்தனை காலமாக நம்ம வந்துட்டு இதை நினச்சி பயந்தே நம்மளுடைய வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோமே. சந்தோஷமாக வாழ முடியல, எங்கேயும் சந்தோஷமாக சாப்பிட முடியல, எதையுமே நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சு அவர் வந்துட்டு கண்ணை மூடி இறந்துறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளில் இருக்கக்கூடிய பயம் அப்படின்றது என்னைக்காவது நம்மளை விட்டு போயிருக்கா? என்னைக்காவது ஒரு விஷயத்து மேலே முழுமையாக நம்ம நம்பிக்கை அப்படின்றத வச்சுருக்கிறோமா? இந்த இயற்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து நீங்கள் செயல்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதே போல் இங்கே நடக்க இருக்கிறத உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் வருத்தப்படுறதுனால இங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு மாறாமல் இருக்க போகிறது கிடையாது. எது உங்களால் முடியாதோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. எது உங்களால் முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நடந்து முடிந்த விஷயங்களை தயவு செய்து ஒருபோதும் நீங்கள் யோசித்து கூட பார்க்காதீங்க.
அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் நினைக்கலாமே தவிர அடுத்த வேலை செய்யக்கூடாதான் அந்த தவறுகள் அப்படின்றது வரணும். இந்த இடத்துல நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது வரணும். அதை விட்டுட்டு எப்போவுமே ஐயோ இந்த தவறு அன்றைக்கி செஞ்சிட்டோமே, இந்த தவறு செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு யோசனை வரக்கூடாது. நடந்து முடிந்ததை உன்னால் சரி செய்ய முடியாது, நடக்க இருப்பதை உன்னால் சரி செய்ய முடியும் அப்படின்றது தாங்க இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விதி ஒன்று முடிவு பண்ணி வச்சுருக்கும். அந்த விதி முடிவு பண்ணதை யாராலையும் மாற்ற முடியாது, ஒரே ஒருத்தரை தவிர. அது உன்னுடைய எண்ணம். விதி என்ன வேணால் முடிவு பண்ணிட்டோம். இருக்கிற இடத்துலேருந்து நீ பாசிட்டிவாக யோசிக்கிற, எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிற அப்படின்னா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் போகும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே சரிசமமான வாழ்க்கையை தான் கொடுக்க பார்க்குது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம். இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியில்